இவன் கூட இந்த 2 நாள் எப்படித்தான் போக போகுதோ கடவுளே நினச்சிக்கிட்டே பவி முகத்தை வெளிப்பக்கம் திருப்பிக்கிட்டா. பெங்களூர் போய் சேர்ற வரைக்கும் கௌதமும் பவியும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. நேராக ஹோட்டல் ரூமுக்கு போனாங்க. எத்தனை ரூம் புக் பண்ணியிருக்கீங்க? இது என்ன கேள்வி? 2 பேருக்கும் 2 ரூம் தான். நான் இப்போ தப்பாக எதுவும் கேட்கலையே, நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஓவர் ரியாக்ட் பண்ணுற? இதை கேட்ட உடனே பவித்ராவுக்கு கோவம் தான் வந்துச்சு. நான் சாதாரணமாக தான் சொன்னேன். பவித்ரா சொல்ல நானும் சாதாரணமாக தான் கேட்டேன். கௌதமும் சொன்னான். ரூம் நம்பர் என்ன சொல்லு? 301 302. சாவியை வாங்கிட்டு போய் ரூமை திறந்து ரூம் கதவை படார்னு சாத்திக்கிட்டான் கௌதம். பவித்ராவுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்துச்சு. என்ன மனுஷன் அவன்! சி, எப்போ எல்லார்கிட்டேயும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு. அவளோட ரூமுக்கு போய் கதவை திறந்து உள்ளே போனான். ரூம் நல்லா விசாலமாக இருந்துச்சு. கட்டிலில் போய் பொத்துன்னு விழுந்தவ, கடவுளே முருகா, நாளைக்கு எப்படியாவது இந்த டெண்டர் கிடச்சிடணும். கிட்டத்தட்ட இந்த டெண்டருக்காக 25 நாளைக்கு மேலே ராத்திரி பகலும் பார்க்காம உழைச்சிருக்கோம். இந்த டெண்டர் மட்டும் கிடச்சிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே நினச்சிட்டு படுத்துக்கிட்டா. வசதியில் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கினான். கண் விழிச்சு பார்த்தா ராத்திரி மணி 8. எழுந்து போய் குளிச்சுட்டு வந்தவ நைட் டின்னரை என்ன ஆர்டர் பண்ணுறது? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அந்த கான்ஃபரன்ஸ்குள்ளே இருக்கணும். இங்கேருந்து 9 மணிக்கு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். யோசனையாக கௌதம் ரூம் கதவை போய் தட்டினான். கையில் கிளாஸோடு வந்து கதவை திறந்தான் கௌதம். அதை பார்த்த உடனே பவித்ராவுக்கு திக்குன்னு இருந்துச்சு. இருந்தாலும் எதையும் முகத்தில் காட்டாமல், சார் டின்னர் என்ன ஆர்டர் பண்ணட்டும்? எனக்கு பசிச்சா நான் சாப்பிடுவேன், உன் வேலையை போய் பாரு. சார் இந்த ஃபைல் நாளைக்கு நம்ம கான்ஃபரன்ஸ் போகிறோம்ல, அதோட எல்லா டீட்டெயிலும் இருக்குது, நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. கௌதம் அந்த ஃபைலை கை நீட்டி வாங்கவும், என்ன கௌதம் அடுத்த ஆளா? வெளியிலேருந்து ஒரு குரல். கௌதம் எட்டி பார்த்தா எதிர் ரூமில் தியா நின்றுக்கிட்டு இருந்தா. அவளை பார்த்த உடனே அவன் முகமே மாறிடுச்சு. உனக்கு தான் பொண்ணுங்களை மாற்றுறது புடவை மாத்திராதையாச்சே, இவன் என்ன அடுத்த ஆளா? தியா கேட்க, மரியாதையாக பேசு கௌதம் சொல்ல, உனக்கு மரியாதையா? அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு பவித்ராவுக்கு ஒன்றுமே புரியல. எப்படித்தான் இந்த மாதிரி பொண்ணுங்க உன்னை நம்பி வந்து விழுதுங்களோ. தியா விடாமல் பேசிக்கிட்டே போக ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆன கௌதம் கையில் இருந்த ஃபைலை தூக்கி அவன் மேலே விட்டு எறிஞ்சான். சார் என்ன பண்ணுறீங்க? பதறிக்கிட்டே பவித்ரா அந்த ஃபைலை எடுக்க ஓட அதுக்குள்ளே ஃபைலை எடுத்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டா தியா. மேடம் கதவு தரங்க ப்ளீஸ். மேடம் தயவு செய்து அந்த ஃபைலை கொடுத்துருங்க. பவித்ரா எவ்வளோ கத்தியும் தியா வெளியில் வரல. பவித்ரா விடாமல் கத்திக்கிட்டே இருந்தா. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியில் வந்த தியா, நாளைக்கு டெண்டர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த ஃபைலை பவித்ரா கிட்ட கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்துட்டா. பவித்ரா திருன்னு முழுக்க, என்ன அப்படி பார்க்குற? நான் யாருன்னு தெரியலையா? நாளைக்கு நீங்கள் டெண்டர் எடுக்க போகிறீங்களே, அதை எடுக்கத்தான் நானும் வந்தேன். தியா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி எம்டி தியா சொல்லிக்கிட்டு தியா உள்ளே போய்கிட்டே இருந்தா. தியா குரூப்ஸா? கடவுளே, அது நம்ம ஆப்போசிட் கம்பெனியில். அவகிட்ட போய் டெண்டர் டீட்டெயில்ஸை தூக்கி கையில் கொடுத்துட்டானே. இதுக்கப்புறம் நான் எப்போ உட்காந்து புது டெண்டர் ரெடி பண்ணுறது? அர்ஜுன் சாருக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? எல்லாத்தையும் நினைக்க பவித்ராவுக்கு அழுகியே வந்துருச்சு. அவள் இருந்த ஆத்திரத்தில் நேராக கௌதமை பிடிச்சி பலார்னு அரைஞ்சிடலாம் போல் இருந்தது. ஆனால் கௌதம் முகத்தில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை. சாதாரணமாக நின்றுக்கிட்டு இருந்தான். அதை பார்க்கும்போது பவித்ராவுக்கு இன்னும் ஆத்திரமாக வந்துச்சு. இப்போது உங்களுக்கு சந்தோஷமா சார்? இதை கெடுக்கத்தானே வந்தீங்க? இப்போ மனசுக்கு குழுன்னு இருக்குமே. மரியாதையாக பேசு. அது என்னோடய கம்பெனி. அந்த டெண்டர் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த டெண்டருக்காக கஷ்டப்பட்ட எனக்கும் அர்ஜுன் சாருக்கும் தான் பிரச்சனை. அதில் ஒர்க் பண்ணுற 2000 ஒர்க்கர்ஸ்க்கு பிரச்சனை. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள். நீங்கள் என்ன அந்த டெண்டருக்காக ஒரு துரும்பை தூக்கி வச்சிங்களா? ஏய், அந்த டெண்டர் கிடைக்கலன்னு நானே ஃபீல் பண்ணல.
நீ என்ன ஓவராக ஃபீல் பண்ணுற? நீங்கள் ஏன் ஃபீல் பண்ண போகிறீங்க? நீங்கள் அதுக்காக ஒரு துரும்ப தூக்கி வச்சிங்களா? அதுக்காக 25 நாள் கஷ்டப்பட்டது நானும் அர்ஜுன் சாரும். எங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எதிராளி கஷ்டமும் தெரியாது, அவங்களோட ஃபீலிங்ஸும் புரியாது சொல்லிட்டு பவித்ரா தேம்பி தேம்பி அழுதா. நீ எதுக்கு அர்ஜுனுக்கு இந்த அளவுக்கு ஜால்ரா அடிக்கிற? அப்படியே அவனை வளைச்சி பிடிக்கிறதுக்கா? அடச்சி, நீ எல்லாம் ஒரு மனுஷன். நீ ஒரு நல்ல ஆம்பளையாக இருந்தால் அந்த டெண்டரை ரெடி பண்ணுறா பார்ப்போம். என்னடி சொன்ன? உண்மையாக தான் சொல்கிறேன். நீ மட்டும் ஒரு நல்ல ஆம்பளையாக இருந்தால் அந்த டெண்டரை ரெடி பண்ணு. அப்படி ரெடி பண்ணிட்டா நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். என்ன சொன்னாலும். ஆமாம், நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். சவால்டி. அந்த டெண்டரை ஜெயிச்சு அந்த ஃபைலை நம்ம முகத்தில் விட்டு எரியலை. என் பேர் கௌதம் இல்லை. முடிஞ்சால் செய்டா பார்ப்போம். ஒரு எம்டிங்கிற மரியாதை இல்லை. வாடா போடான்னு பேசுகிறேன். இதுக்காக காலம் முழுக்க நீ அனுபவிப்படி. அந்த டெண்டரில் வின் பண்ணிவிட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். கௌதம் வேகமாக போய் ரூம் கதவை சாத்திக்கிட்டான். ரூமுக்கு வந்த பவித்ரா காரணே தெரியாமல் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தா. ஏனோ அவள் மனசே சுத்தமாக நல்லா இல்லை. அர்ஜுனை நினைக்கும் போது அவளுக்கு ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. இந்த சின்ன வயசில் அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ஒருக்கி மாதிரி திரியிறான். இவனையெல்லாம் என்ன தான் பண்ணுறது? இதில் சவால் வேற விட்டுக்கிட்டு திரியான். முட்டாள். அன்னைக்கு வாடி போடின்னு பேசும்போது பல்ல உடைச்சிருக்கணும். அமைதியாக வந்தது என்னோட தப்பு. இப்போ நான் அர்ஜுன் சாருக்கு என்ன பதில் சொல்கிறது? நான் ஏன் இப்போ அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு போய் இவங்கிட்ட கொடுத்தேன்? ஐயோ, எல்லாமே என்னால் தான். பவித்ரா தனக்குத்தானே புலம்பிக்கிட்டு தெரிஞ்சா. பவித்ரா அவன் மனசாச்சு அவளை பார்த்து கேட்டுச்சு. பவித்ரா, அவன் சொல்கிறது நிஜம்தானே? அது அவனோட கம்பெனி. அவனே ஃபீல் பண்ணலை, நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணுற? அது அப்படி இல்லை. என்னை நம்பி ஒப்படைச்ச ஒரு வேலை. இதை நம்பி எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்க நிலமையெல்லாம் என்ன ஆகிறது? பரவாயில்ல, மிஞ்சி போனால் அர்ஜுன்கிட்ட சொல்லி என் வேலையை விட்டு தூக்குவான். தூக்குனா தூக்கட்டும் போ. ஏதேதோ யோசிச்சுக்கிட்டே பவித்ரா ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்கிட்டா. இந்த அமளி தொமளி எல்லாம் அடங்கின பிறகு சந்தோஷ் ரூமுக்கு வந்தான். எங்கடா போயிருந்த? சும்மா வெளியே இருந்தேன். சொல்லு, என்ன விஷயம்? நாளைக்கு அந்த கௌதம் குரூப்ஸ் எவ்வளோ டெண்டர் கோட் பண்ண போகிறாங்கன்னு டீட்டெயில்ஸ் கிடச்சிடுச்சு. எப்படி? நடந்த விஷயத்த தியா சுருக்கமாக சொன்னான். அக்கா, இது என்ன கேவலம். எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் மோதணும். இந்த மாதிரி முதுகில் குத்தக்கூடாது. அதோட அந்த கௌதம் வந்திருக்கானா? அர்ஜுன் வரல? எனக்கே அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அந்த அர்ஜுனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் வரலை, கௌதம் வந்திருக்கான். வரட்டுமே, அப்படியே வந்தா என்ன? அவர் அப்படியே டெண்டர் எடுத்து கிழிச்சிருவார். நீ வேற. டேய், உனக்கு கௌதம் பற்றி என்ன தெரியும்? போட்டின்னு வந்துட்டா அவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அவன் மட்டும் மனசு வச்சா ராத்திரியோட ராத்திரியாக உட்காந்து ஒரு புது கோட்டை சூப்பராக ரெடி பண்ணிடுவான். அக்கா, ஓவராக பில்டப் பண்ணாத. சந்தோஷ், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் எல்லாம் அவனை தூரத்துலேருந்து பார்த்துருக்கீங்க. நான் அவன் கூட பழகியிருக்கேன். எனக்கு தெரியும் அவனோட குணம். அவன் மட்டும் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அதை தடுக்க யாராலையும் முடியாது. ரொம்ப ஓவராக இருக்குக்கா. 24 மணி நேரமும் பிஸ்னஸே கதின்னு கிடக்கிற நீயே 20 நாள் ராத்திரி பகலும் பார்க்காம இந்த டெண்டரை க்ரியேட் பண்ண. நீ வேற போய் படுக்கா. டேய், நான் சொல்கிறது உனக்கு விளையாட்டாக இருக்குது. சரி விடு. அவன் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு டெண்டரெல்லாம் க்ரியேட் பண்ண மாட்டான். ஆனால் முயற்சி பண்ணால் நிச்சயமாக முடிச்சிருவான்.